வசிய புகை, பூச நட்சத்திரம், பௌர்ணமிக்கு வரக்கூடிய பூச நட்சத்திரம், இல்லைன்னா வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பூச நட்சத்திரம், இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய பூச நட்சத்திரம். சுக்கிரஹோரையில வந்து கருவமத்தை செடிக்கு காப்பு கட்டி எடுத்துக்கங்க. கருவமத்தை செடி காப்பு கட்டி எடுத்து அதோட மயிலோட சாணம், மயில் இருக்கு இல்லையா, மயில் பறவை, அதோட சாணம் ரெண்டையும் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சி உருண்டை உருண்டையா எடுத்து வச்சுக்கங்க. எடுத்து நெல்லில் காய வச்சுக்கங்க. இது வந்து நீங்க பிசினஸ் பண்ற இடத்துல, தொழில் பண்ற இடத்துல, ஜனம் கூட்டம் நிறைய வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த இடத்துல அந்த அந்த சாண உருண்டை வந்து நெருப்புல புகை காட்டுங்க. அந்த புகை யார் யார் மேலாம் போடுறதோ அவங்களாம் அவங்களுக்கு வசியமாயிடுவாங்க. அது வசியமாய் தொடர்ந்து உங்களோட கடைக்கு திரும்ப திரும்ப வருவாங்க. பூச நட்சத்திரம், வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய பூச நட்சத்திரம், பௌர்ணமி அன்னைக்கு வரக்கூடிய பூச நட்சத்திரம், இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய பூச நட்சத்திரம். கருவமத்த செடிக்கு காப்பு கட்டிக்கங்க. காப்பு கட்டிக்கிட்டு மயிலோட சாணம் அதோட கலந்து நல்லா நைஸா அரைக்கணும். அரைச்சிட்டு உருண்டை சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சி வச்சுங்க. ஒரு புளியங்குட்டை அளவுக்கு, இல்லை ஒரு சுண்டைக்காய் அளவுக்கு பிடிச்சி வச்சுக்கோங்க. பிடிச்சி வச்சுட்டு அதை நிழல்ல காய வச்சு தனியாக எடுத்து வச்சிருங்க. இந்த புகையை வந்து நீங்க தொழில் செய்யற இடத்துல போட்டாலே வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவாங்க. நீங்க எந்த தொழிலும் பண்ணீங்க, வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவாங்க. முக்கியமா அவங்க இருக்கும்போது போட்டா அந்த புகை மேல படும்போது இன்னும் சீக்கிரம் உங்களுக்கு அந்த வசிய போர், அவங்க வந்து உட்கார்ந்து இருக்கும் போது நீங்க அந்த புகை போட்டோம்னா சீக்கிரம் உங்களுக்கு அந்த பவர் கிடைக்கும். இப்ப நம்ம சைடுல வந்து கருவ மொத்தம் வந்து இல்ல, நீல மொத்தம் இருக்கு. கருவ மொத்தம் நாங்களே இங்க வச்சிருக்கோமே, பாக்கலாமே. இருக்கு, கருவ மொத்தம் இருக்குங்க, வாங்கிக்கலாமா நம்ம கிட்ட? சரி, வேற இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு?